அடுத்த காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் வரக்கூடிய ராசி மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு நம்ம பலன் பார்க்கறது ஜென்ம குருவாக இருந்த, அதாவது ஜென்ம குருன்னா மிதுனத்திலேயே இருந்த குரு பகவான் தன்னுடைய 2ஆம் வீடு, மிதுனத்திலிருந்து 2ஆம் வீடு கடகத்துக்குள்ள பிரவேசமாகிறார். அப்போ இந்த 2ஆம் இடத்து குரு அப்படிங்கிறது எந்த மாதிரியான பலன் மிதுன ராசிக்கு இருக்கும் அப்படிங்கிறது? மிதுன ராசிக்கு தானே குருவா ராசிக்கு 7க்கும் 10க்கு அதிபதினு பேர். 7, 10க்கு அதிபதி. அந்த 7, 10க்கு அதிபதி எங்க இருக்கிற தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானம், நல்ல இடத்துக்கு வருது. ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல இடம். 2ஆம் இடம் தான் ஒரு மனிதனுடைய சொல்ல காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி. இந்த 2ஆம் இடம் அந்த இடத்துக்கு வர்றதுனால சொல்ல காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி ஏற்படும். அதே மாதிரி இவங்க மற்றவங்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துல உட்காந்துருவாங்க மிதுனத்துக்கு. மற்றவங்களுக்கு அடுத்தவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த பதவி, உயர்ந்தமான ஒரு ஸ்தானத்தை அடையக்கூடியது. அதே மாதிரி பல வருடங்களாக இருந்த கடன் பிரச்சனைகள் மிக எளிதாக குறுகிய விரைவில் நிவர்த்தியாகும். அதே மாதிரி பார்க்க குடும்பத்தில் பல திருமணங்கள் நடைபெறும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் தெளிவும் குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தை கல்வி மேன்மை அடையும். தொழில் சிறப்பு, புதுசாக கூட்டு தொழில் திருப்திகரமாக இருக்கும். பெரிய மனிதனுடைய ஆதரவுகள் நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்க்க சிலருக்கு எதிர்பாராம பதவி உயர்வு ஏற்படும். பலருக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளும் பண வருமானங்களும் அதிகரிக்கும். ரொம்ப சுருக்கமாக சொன்னோம், குடும்பத்தில் இத்தனை நாள் இல்லாத ஒரு மகிழ்ச்சி இனிமேல் இந்த வருடம் ஃபுல்லாகவே சந்தோஷமா கணவன் மனைவி ஒற்றுமையா மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய காலமும் குழந்தைகளுடன் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு காலமாக மிதுன ராசியை பார்த்தீங்கன்னா 90% ஒரு யோகமான பலனே சொல்லலாம். பார்வை பலன்ல பார்த்தீங்கன்னா குரு பார்வை அவங்களுக்கு 5ஆம் பார்வையாக ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறது. இது வயிறு சம்பந்தப்பட்ட நோயில் கடந்த வருஷங்கள் இருந்திருக்கும். வயிறு சம்பந்தமான நோய்கள் நிவர்த்தியாகும். அதே மாதிரி குரு பார்வை 7ஆம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்துக்கு பட்டது. இத்தனை நாள் வம்பு வழக்குகள் கோர்ட்டுகள் இருந்த ஜென்ம குருனால கோர்ட்டு வழக்குகள் கடன் பிரச்சனை அதெல்லாம் நிவர்த்தியாகக்கூடிய ஸ்தானம். அதே மாதிரி குரு பார்வை 9ஆம் இடத்தை 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால முதலே இதில் சொன்ன மாதிரி பதவி உயர்வு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கூட வேலை பார்க்கக்கூடிய ஆதரவு ரொம்ப அதிகமாக இருக்கும். தொழில் மேன்மை, தொழில் புரட்சி பண்ணக்கூடிய ஒரு காலமாக மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன் ரொம்ப நல்ல அற்புதமான ஒரு யோகமான காலம். 90% நல்ல பலனா இருக்கு. 90% மிதுன ராசிக்கு யோகமான பலன் வரக்கூடிய குரு பயிற்சி குரு பகவான் தலைமை சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் கொடுக்க இருக்கிற ரொம்ப அற்புதமான ஒரு ஆனந்தமான மகிழ்ச்சியை அடையக்கூடிய வருடமாக மிதுன ராசிக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.